ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு ஏபி ஹாப்பி ஃபேமிலி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் வந்துட்டு வெளியில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டுச்சு எல்லாம் ஃபேமிலியாக. சிக்கன் பிரியாணி, கபாப்பு, ஓகேவா. இப்போ நைட்டு ரிட்டன் வரப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் என்னென்னமோ சாப்பிட்டாங்க. ஆனால் என்னால் சாப்பிட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்மளால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் நான்வெஜ் சாப்பிட முடியும், அது வீக்லி ஒன்ஸ். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இட்லி மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஆனால் தொட்டுக்க பார்த்தீங்கன்னா கபாபெல்லாம் எல்லோரும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்களா, ஸோ ஒரு கபாபும் சாப்பிட்டுட்டேன். அது ஹெவி தானே. ஸோ அதனால் நான் எப்போவுமே என்னோடய பழக்கம் என்னென்னா, பல் வந்து கரையாயிடும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. நமக்கு தேவையில்லை, கரையானா கரையாகட்டும், என்ன ஆக போகுது சொல்லிவிட்டு வெத்தலை பாக்கு போட்டுருவேன் எப்போவுமே. வெத்தலை, சுண்ணாம்பு, கொஞ்சம் பாக்கு வச்சு, கொட்டைப்பாக்கு நான் போட மாட்டேன். இன்றைக்கி வந்து அஜந்தா பாக்கு இல்லை, அதனால் கொட்டைப்பாக்கு போடுறேன். போட்டு சாப்பிட்டாக்கா நல்லா நம்மளுக்கு செரிமானம் ஆகிடுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சுண்ணாம்பில் நம்மளுக்கு வந்து சுண்ணாம்பு சத்து இருக்குது தெரியும். வெத்தலையில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து நிறைய இருக்குது, சுண்ணாம்பு சத்து இருக்குது. ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா மாதத்துக்கு 2 நாள் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து வெத்தலை போடுறது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நல்லமே ஜீரணம் ஆகிடும். அதாவது சிலவங்க பெப்சி, சோடா குடிப்பாங்கள்ல, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி நான்வெஜ் ரொம்ப சாப்பிட்டுட்டீங்க, விருந்துக்கு போனீங்கன்னா, அதனால தான் தாம்பூலம் வச்சுருப்பாங்க, நீங்களே பார்த்துருக்கீங்க. அது வந்து உணவு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா, நம்ம வெளி சாப்பாடெலாம் சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆகிடும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து இது வந்து அவாய்ட் பண்ணிடும். ஸோ ரொம்ப ஹெவியாக வெளியில் போய் சாப்பிட்டிங்கன்னா மறக்காமல் வந்து வெத்தலை போட்டுக்குங்க. முடிஞ்சால் வெத்தலை போடுங்க. வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இல்லை, சுண்ணாம்பு போடுற பழக்கம் இல்லைன்னா வெறும் வெத்தலையில் கிராம்பு வச்சு கொஞ்சோண்டு சோம்பு வச்சு அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சரியா. வெத்தலை நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா பல்லெல்லாம் கரையாகாது. நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு தூங்குனீங்கன்னா கூட சரியாக போயிடும். அதனால தான் இன்றைக்கி நான் வந்து வெத்தலை போடுறேன். சரி, இது ஒரு டிப்ஸாக உங்களுக்கு சொல்லலாமேன்ட்டு. நீங்கள் சாதாரணமாக பாருங்களேன், ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது, ஹெவியாக சாப்பிட்டுட்டோன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒரு வெத்தலையை போட்டு நல்லா கடித்து சாப்பிட்டு சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக வித்தின் 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக சரியாக போயிடும். நார்மலாகவே இருக்கும். வாக்கிங் போனோம், அது போனோம்ல, ஒன்றுமே அவசியமே இல்லை. ரொம்ப கலர்லாம் வரல. ஏன்னா நான் வந்து சுண்ணாம்பு கம்மியாக தான் வச்சுருக்கேன், அதனால தான் கலர் வரல.